பாருங்க, உங்க மீன ராசிக்கு 9ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. 9ஆம் இடம் அப்படிங்கிறது அப்பா குருக்கஸ்தானம், பாக்கியஸ்தானம் சொல்லலாம். அந்த பாக்கியஸ்தானத்தை குரு பார்த்தாலே அப்பா மூலியமா நல்ல லாபங்கள் வரப்போகுது. பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல ஆட்சி ஆகும்போது அவரோட உடல்நிலையை அப்பப்போ டேமேஜ் வரக்கான சந்தர்ப்பம் இருக்க போகுது. பார்த்தீங்கன்னா இந்த 7ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அப்போ இந்த காலகட்டத்தில் திருமணம் அப்படிங்கிறது ஆகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் மிக அதிகம். இருந்தாலும் கூட 7ஆம் அதிபதி 6ல் இருக்கிறார். அப்போ 7ல் கேது போனுறார். அப்போ திருமணத்தில் யாரை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டீங்கன்னா மிக சிறப்பாக தெரியும். இது கோச்சார பலன் மட்டும்தான். பாருங்க, வெளிநாடு முயற்சி பண்ணாலும் கூட குரு பகவான் 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. மிக அருமையான யோகமா இந்த வரக்கூடிய காலகட்டம் ஆவணி மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு இருக்க போகுது. இது நல்லபடியாக பயன்படுத்தினா மட்டும் போதும், வேற எதுவுமே கிடையாது. பாருங்க, உங்களுக்கு ராசியிலேயே ராகு பகவான் இருக்கார். அப்போ நீங்க ராகு பகவான் வழிபாடு செஞ்சீங்கன்னா மிக மிக சிறப்பாக இருக்க போகுது. பாருங்க, 7ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். அப்போ நீங்க கேது பகவான் ராகு கேது பகவான் வழிபாடு செய்யறது உங்க மீன ராசிக்கு ஆவணி மாதம் சிறந்த பலனை கொடுக்க போகுது.